பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த காலை ஆராதனையை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. இதோ பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வேத வசனத்தின்படி அடிமை மறைத்து நீர் பேசும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும்படியாய், வாழ்க்கை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். செங்கடலை பிளந்து நம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். தூதர்களின் மன்னாவை தந்து நம்முடைய ஜனங்களை போஷித்த தேவன் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய வார்த்தை என்ற மன்னாவை தந்து நம்மை போஷித்து நடத்துகிற தேவன், நம்முடைய தாகங்களை தீர்க்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை
கர்த்தருடைய கிருபை பெரிதானதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்மை நீதிமான் ஆக்கியது கர்த்தருடைய கிருபை. நம் கட்டுகளை அறுத்ததும் அவருடைய கிருபை. நம்முடைய காயங்களை கட்டியதும் அவருடைய கிருபை. நமக்கு வல்லமையை கொடுத்ததும் அவருடைய கிருபை. எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நாளில் கூட இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த கண்மலையானவர் என்ற பாடலை பாடுவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, ஆமென். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பெலனானேன், எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பெலனானேன், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நம்முடைய கண்மலையான கிறிஸ்து நம்மை காக்கும் தெய்வம், வல்லமை
மாட்சிமை நிறைந்தவர், அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு பலத்தை தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் ஜெபக்குருவிகளாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். விசேஷமாக உலகமெங்கும் காணப்படுகிற இந்த கொடிய கொரோனா வைரஸ் அந்த தொற்றிலிருந்து கர்த்தர் தாமே தேசங்களை எல்லாம் விடுவிக்கும்படியாக நம்முடைய இந்திய தேசத்தையும் விசேஷமாக தமிழ்நாட்டையும் சென்னையும் கர்த்தர் தாமே விடுவிக்கும்படியாக இந்த கொரோனா வைரஸ் இனி அது யாருக்கும் இல்லாதபடி அது குறைந்து போகும்படியாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் குணமடையும்படியாகவும் இதற்காக பிரயாசப்படுகிற அரசாங்கம், பிரதம மந்திரி மற்றும் இது ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள், இதற்காக பிரயாசப்படுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள் மற்றும் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இது பிரயாசப்படுகிறவங்க குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமில்லை, நம்முடைய சபை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு அங்கங்கே இந்த நாளில் கூட வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு அநேக தேவை இருக்கும். கர்த்தர் தாமே அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை பாதுகாத்து அவர் வழி நடத்தும்படியாக அதற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய சபையின் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் எல்லாவிதமான ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் விடுதலையோடு நாம் ஆலயங்களில் சென்று ஆராதிக்கும்படியாக கர்த்தர் தாமே வெகு விரைவில் தடைகளை நீக்கி போடும்படியாகவும் நாம் ஆத்தும தேவைகளுக்காகவும் இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். இப்பொழுதும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ண தேவன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் காணப்படுகிற இந்த கொரோனா தொற்றிலிருந்து கர்த்தர் தாமே விடுதலை கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக. இந்த எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக, சென்னைக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது எல்லாரிடத்திலும் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரவாதபடிக்கு இதை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இது ஒன்றுமில்லாமல் போவதாகப்பா. நீர் ஆண்டவரே இதை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அழித்து போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை குணமடைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா சீக்கிரம் குணமடைபடியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த வேலையில் கூட அநேக தேவைகளோடு இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறப்பா. வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னபடியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் சந்தித்து அவளை பாதுகாத்து அவளை வழி நடத்துவீர் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சபை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராகப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் எங்கள் சபை கொடுப்பீராக. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, சுவிசேஷம் பரவாத இடங்களெல்லாம் சுவிசேஷம் செல்லும்படியாக அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாக செபிக்கிறோம். தேச தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர் அதிகாரிகளை கர்த்தர் தாமே நீர் போதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பொருளாதார தாழ்ந்திய கர்த்தர் தாமே நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிறைய ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலையில் இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா வியாதியிலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக சொல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்முடைய சபையில் இந்த
தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை நீங்கள் இந்த யூடியூப்லேயே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் எந்த பேங்க் என்று அந்த ஐஎஃப்எஸ் கோட் நம்பர் மற்றும் ஃபோன்பே, கூகுள் பே இதிலெல்லாம் அனுப்பும்படியாக அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து அதன் மூலமாக உங்கள் தசமபாகம் காணிக்கையிலும் நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னென்று சொன்னால், கிருபை, தேவனுடைய கிருபை குறித்து பார்க்க போகிறோம். கிருபையிலே நாம் வாழ வேண்டும். அந்த கிருபையில் எப்படி வாழ்வது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். கிருபை என்று சொன்னாலே அநேக நேரத்திலே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த இது வார்த்தை தான். கிருபை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை. எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படி கேட்டால், கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறவங்கள பார்த்து கேட்டால், எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னா, ஏதோ கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அநேக நேரத்திலே நாம் இந்த கிருபை குறித்து பேசினாலும் அதை சொன்னாலும், ஆனால் அநேக நேரத்தில் இந்த கிருபையை நாம் எடுத்துக்கொள்ளும், இந்த கிருபையில் வாழும் தவறி விடுகிறோம் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கூட இந்த கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த கிருபை ரொம்ப முக்கியமாக. கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகமே கர்த்தருடைய கிருபையினாலே தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இருப்பது, மனிதர்கள் உண்டாக்கப்பட்டு இருப்பது. தம்முடைய கிருபையினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து அனுப்பி மீட்பை உண்டு பண்ணது எல்லாமே கிருபையினாலே தான். ஆகவே இந்த கிருபையில் என்றால் இந்த உலகமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த ஆண்டவருடைய கிருபை, அந்த கிருபை தான் நமக்கு ரட்சிப்பே கொடுக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டதே கிருபையினால் தான். வேதவசனம் சொல்கிறது எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ பாருங்கள், நம்முடைய ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னால் கிருபையினால தான். ரட்சிப்புக்கு ஒரு விசுவாசம் தேவை. அது என்ன விசுவாசம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கும் போது அதை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆனால் அந்த விசுவாசம் கூட நம்முடையதல்ல, அதுவும் தேவன் தருகிறார். அப்போது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவருக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆனால் தான் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்கள், தேவன் நமக்கு இந்த கிருபையை அவர் தான் கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். கலாத்தியர் 1:15 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். இங்கே தேவனுடைய அழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவரை குறித்து சொல்கிறார், அவர் யூத குலத்திலே பிறந்திருக்கிறார், நியாயப்பிரமாணங்களை நன்றாக கற்று தேறியவர், நல்ல ஒரு கோத்திரத்தில் பிறந்திருக்கிறார், நல்ல படித்தவர். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் அவர் சொல்கிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினாலே என்னை அழைத்த தேவன். அப்போது நம்முடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மை அழைப்பது என்பது ஏதோ நம்முடைய படிப்பினாலேயோ, நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ, இல்லை நாம் ஒரு நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்ததுனாலே அதனால் ரட்சிப்பு இல்லை. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும்போது பாருங்கள், அந்த தாயே ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்துக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு அழைப்பு பாருங்கள். அதனால் தான் வேதம் சொல்லுது ரோமர் 11:24, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் அது மாறாதவை என்று சொல்லும். அப்போ தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அது மாறாததாக இருக்கிறது, அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையை தான் நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுவிகார புத்திரராக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 1:5-6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போ இந்த கிருபை எப்படின்னா, அந்த கிருபை மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கே நாம் என்ன ஆகிட்டோம், அடாப்ஷன் ஆகிட்டோம். அதாவது சுவிகார புத்திரர், அடாப்டட் சன் அப்படியே மாறி இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தேவனுடைய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த விலையேறப்பெற்ற கிருபை நமக்கு என்ன செய்கிறது, இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது பழைய பாட்டில் கூட ஏசாயா 55:3 சொல்கிறாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். பாருங்கள், இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமான கிருபை, அதை நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கிருபை அது எப்படிப்பட்டது, நமக்கு என்ன செய்கிறது அந்த கிருபை என்று முதல் பார்த்துட்டு
அப்புறம் இந்த கிருபையிலே நாம் எப்படி இந்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும், இந்த கிருபையில் எப்படி வாழணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற 2 காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது புலம்பல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போமானால், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கூட, நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அது கர்த்தருடைய கிருபை. நமக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகளின் மத்தியிலே போய்கொண்டிருக்கலாம், பாடுகள் மத்தியிலே போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காக்கிறது எது என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் கூட ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி அவர்கள் நிறைய துன்பங்களையும் உபத்திரங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது தான் இந்த தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எல்லாம் சந்தித்தாலும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை தான் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் பாடுகள் உபத்திரம் மத்தியிலும் இருந்தாலும் நீங்கள் நிர்மூலமாகாமல் உங்களை காப்பது எது என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை தான். அது மாத்திரமில்லை, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் காலை தோறும் புதியவைகள். கிருபை ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கு கொடுக்குற கிருபையை நாளைக்கு இல்லை, இன்றைக்கு ஒரு கிருபை, நாளைக்கு ஒரு புதிய கிருபை கொடுக்குறார். எப்படி காலையில் எழுந்திரிச்சோனையும் வெளியில் பேப்பர் போடுறாங்களோ, பால் பாக்கெட் போடுறாங்களோ, ஆனால் நாம் அதை ஃப்ரெஷ்ஷாக போட்டு போகிறாங்க, ஆனால் நான் போய் எடுக்கிறோமா என்பது தான் காரியம். அதே போல் ஆண்டவர் கிருபை நம்மை தேடி வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் புதிய கிருபையை கொடுக்கிறார். நாம் அதை எடுத்துக்கொள்கிறோமா, அந்த கிருபையிலே வாழ்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நாளிலே கூட முதல் அந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காக்கிறது. முதல்ல குறிப்பு என்னென்னா, நாம் நிர்மூலமாகாமல் காப்பது கர்த்தருடைய கிருபை. 2வதாக இது எப்படிப்பட்ட கிருபைன்னு சொன்னால் மாறாத கிருபை. ஆம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. பாருங்கள், மலைகள் எல்லாம் வருஷக்கணக்காக பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகள் கூட ஒரே இடத்துல தான் இருக்குது, அது அசையாது. அதே மாதிரி சின்ன சின்ன குன்றுகள் கூட அதே இடத்துல தான் இருக்குது, அது மூவ் பண்ணி போகாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மலைகளும் விலகி போகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெறலாம், இந்த சூழ்நிலை எல்லாம் மாறலாம், ஆனால் தேவனுடைய கிருபை ஒருபோதும் மாறாததாக இருக்குது. ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் மாறும். இன்றைக்கு ஒரு மாதிரி சூழ்நிலை, மோசமான சூழ்நிலையில் நாம் இருக்கலாம், ஆனால் இது அப்படி இருக்க போவதில்லை. கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறலாம், மனிதர்களின் அன்பு மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ ஒருபோதும் அது மாறாததாக இருக்கிறது. அது நம்மை விட்டு விலகாததாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணி நம்மேல் மனதுருகிற கர்த்தர் அவர். ஆகவே அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்போதும் மாறாததாக இருக்கு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாறாத கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையிலே நாம் வாழ வேண்டும். 3வதாக இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, இந்த திருப்தியாக்கும் கிருபை. முதல் நிர்மூலமாகாமல் காக்கும் கிருபை, 2வது மாறாத கிருபை, 3வது திருப்தியாக்கும் கிருபை. ஆம், 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே மோசே இப்படியாய் ஜெபம் பண்ணுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும் என்று சொல். ஆம், ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளெல்லாம் அப்படின்னா நம்முடைய லைஃப் டைம் முழுவதும் நாம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி விரும்புகிறார். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளால் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க முடியவில்லை. காரணம், நாம் திருப்தியற்ற நிலையில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிறது. அந்த திருப்தியை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்துச்சோன்னே பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். ஐயோ, இன்றைக்கி இந்த பிரச்சனையாச்சு, அதை எப்படி சமாளிக்கணும் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்று என்ன சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையானால் எங்களை திருப்தியாக்குன்னு சொல்லியிருக்கிறப்பா, இந்த நாளிலே என்னை திருப்தியாக்குங்க என்று சொல்லி அந்த திருப்தியாக்கும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கூட திருப்தியற்ற நிலையிலே ஒருவேளை
வியாதியினாலே திருப்தியற்று இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைனாலே திருப்தியற்று இருந்திருக்கலாம், இல்லை பலவிதமான சமாதான குறைவினாலே நீங்கள் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையை, தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களை திருப்திப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான திருப்தியற்ற காரியங்களை மாற்றி ஒரு திருப்தியை தந்து நீங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனை களி கூர்ந்து அவருக்குள்ளே மகிழும்படி செய்கிறது. ஆம், அல்லேலூயா. நான்காவதாக இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, இந்த கிருபை நம்மை தொடர்ந்து வரும் கிருபை. ஆம், ஏதோ ஒரு நாள் நம்மளை அந்த கிருபையை கொடுத்துட்டு ஆண்டவர் விட்டுட்டு போவதில்லை. இந்த கிருபை எப்படின்னா நம்மை தொடர்ந்து வருகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லு. ஆம், பாருங்க, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னவர் 4ஆம் வசனத்திலே திடீர்னு சொல்கிறார், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்துருளுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி. அப்போது முதல் 3 வசனத்தில் பார்க்கும்போது எல்லாம் நன்றாக சுமூகமான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. தேவ கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எல்லா நன்மைகளும் உண்டாகி இருக்கிறது, அப்படி நன்மையான காரியங்கள் இருக்குது. ஆனால் 4வது வசனத்தில் பார்க்கும்போது பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நம்ம வாழ்க்கையிலே நம்ம எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நன்மை நம்மை தொடர்கிறது. ஆனால் பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சத்துருக்கிற போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய கிருபை நம்மை தொடர்கிறது. அதுதான் இந்த சங்கீதத்துக்கு அர்த்தம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்கள், நமக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாட்கள் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாட்கள் கொஞ்சம் சோகமான காரியங்கள், அப்படிப்பட்ட நேரங்களும் இருக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. என்று சொன்னால் நன்மை தொடர்கிறது, பிரச்சனை வரும்போது அவர் கிருபை நம்மை தொடர்கிறது. ஆகவே நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிற தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நாம் நன்றாக சூழ்நிலைகள் போகும்போது நன்மையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரச்சனைகள் வரும்போதும் அவர் கிருபையை தந்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வருகிறது, அவருடைய நன்மை நம்மை தொடர்ந்து வருகிறது. இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை என் வாழ்க்கையிலே நன்மையே இல்லையே என் வாழ்க்கையிலே என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை நோக்கி பாருங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு நன்மையையும், அவருடைய கிருபை உங்களை தொடர்ந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. 5வதாக இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம் பாவங்களை மன்னிக்கும் கிருபை. இந்த கிருபை எப்படிப்பட்டது? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் கிருபை. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்த போது, அவன் அதை உணர்ந்த போது தேவனுடைய சமூகத்திலே வந்து அவருடைய கிருபைக்காக அங்கே ஜெபிக்கிறான். 51ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அங்கே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கிருபையினாலே பாவங்களை போக்கும்படி ஜெபிக்கிறார். ஆம், அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்குகிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமில்லை, சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வசனங்கள் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம். கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்மை உயிர்ப்பித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நம்மை அழிவிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு அது மாத்திரமில்லை, நம்முடைய வியாதியை குணமாக்கி நன்மையால் நம் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். அவருடைய கிருபை தான் இதையெல்லாம் செய்து கிருபையினாலே முடிசூட்டினார். ஆகவே ஒரு வேளை பாவத்தினால் இருந்தாலும் சரி,
ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாது பாவத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்து, இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த மனுகுலத்தின் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய சாபங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை நித்தியமான அழிவிலிருந்து மீட்டு, உங்கள் பிராணன் அழிவில் விலக்கி உங்களை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதிருந்தீர்கள் என்று சொன்னால், பாவத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அவர் சிலுவையில் அதை செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதன் மூலம் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆறாவதாக, இந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், தாங்குகிற கிருபை. ஆம், சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 17-19 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம். இவர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், நல்ல ஜெபிக்கிறாள், அபிஷேகம் பெற்றவர். ஆனாலும் இந்த தாவீதும் அநேக பாவங்கமான காரியங்களை செய்தான். ஒரு நேரத்தில் ஆண்டவரே அவரோடு இருந்து கோலியாத்தையே ஜெயித்து அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. ஆனால் அந்த சவுலுக்கு பயந்து இந்த தாவீது ஒரு தடவை சொல்கிறார், ஒரு வாயை திறந்து சொல்கிறார், சவுல் என்னை என்றைக்காவது ஒரு நாள் கொலை செய்து போடுவான், இன்று ஒரு நாளாவது கொலை செய்து போடுவான். ஆகவே நான் பெலிஸ்தீன் பட்டணங்களில் ஒன்றில் போய் நான் தஞ்சம் அடைவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொன்னான். அந்த இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுகிறது என்பது போல அந்த வார்த்தையினாலே அவன் மீண்டும் அந்த கோலியாத் என்ற அந்த சத்ரு அவன் இருந்த இடத்துல, அந்த பெலிஸ்தே பட்டணத்தில் இப்போது ஆகீஸ் என்ற ராஜா இருக்கிறான், அவனிடத்தில் அடைக்கலத்துக்கு போகிறான். சத்ருவோடு கூட்டணி வைத்து இப்போ அதன் மூலமாக அநேக குற்றமற்றவர்கள் இரத்தங்களை சிந்தும்படி அவன் செய்து ஆண்டவரையே அவன் நோக்கி பார்க்காதபடி இருந்தான். இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் அந்த சிக்லாக் அவன் திரும்பி வரும்போது அங்கே அவனுடைய பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டு எல்லா பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டு அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், எல்லாருடைய மனைவிமார் பிள்ளைகளும் அங்கே சிறை கொண்டு போகப்பட்டிருக்கு. மிகுந்த அவமானம், நெருக்கப்படுகிறான். அவனை கொலை செய்யும்படி அவனோடு இருந்தவர்களே கல்லெடுத்துக் கொள்கிறார்கள். அப்போது தான் தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்குறோம். அதனால தான் இங்கே சொல்கிறான் 94 சங்கீதத்தில், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி. ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தன்னுடைய, சிலர் சொல்கிறாங்க அது அவருடைய வியாதினால கர்த்தரிடத்தில் ஜெபித்தார். சிலர் சொல்கிறாங்க அவருக்குள்ள உபத்திரவம், எங்கே போகிற இடத்துலலாம் அவருக்கு கட்டுகள், அடிகள், காவல் வைக்கப்பட்டு, அதனால தான் அதை குறித்து தான் அவர் ஜெபித்தார். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் 3 தடவை தேவ சமூகத்திலே அந்த முள் அவரை விட்டு நீங்கி போகும்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பாவத்தினாலே உங்கள் கால்கள் சறுக்கினாலும், இல்லை உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள் மற்றும் சத்துருக்கிரிய போராட்டங்களினாலும் உங்கள் கால்கள் சறுக்கினாலும், நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, அவர் உங்களுடைய பலவீனத்திலே அவர் தம்முடைய பலத்தை தந்து உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் கால் சறுக்கும் போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி அதுவரைக்கும் கூப்பிடாத தாவீது இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்கும்போது கர்த்தர், போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு கூட நாம் சில நேரத்தில் சத்துருவோடு சேர்ந்து ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னால் உங்கள் கால்கள் சறுக்காதபடி அவர் உங்களை தாங்குவார். அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆம், கடைசியாக இந்த கிருபை 7வது, இந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது ஆசீர்வதித்து பெருக செய்யும் கிருபை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல,
கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபை என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, நம்மை பெருக செய்து ஆசீர்வதித்து பெருக செய்கிறது. இங்கே கொடுப்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். எப்படி கொடுக்கணுமா? அதாவது கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஏதோ நம் தேவைகளை சந்தித்து அப்படி ஆசீர்வதிக்கலை. நம்ம தேவைகள் எல்லாம் போகும்படியாய், நாம் ஊழியத்துக்கு கொடுக்கும்படியாய், ஊழியர்களை தாங்கும்படியாய், அநேகர் ஊழியர்களுக்கு உதவி செய்யும்படியாய், கர்த்தர் நம்மை நற்கிரியைகள் செய்யும்படியாய் அவர் சகல கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். உண்மையாகவே கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபையிலே நாம் வாழும்போது அவர் சகலவித நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். ஊழியத்தை கொடுக்கும்போது, தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்போது வசனப்படக்கூடாது, கட்டாயமான கொடுக்கக்கூடாது. அங்கே சொல்லப்படுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆகவே கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலருக்கு கொடுக்கும்படியாய் உதவி செய்யும் அளவு உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக செய்வார். தம்முடைய சகல விதமான கிருபைகளை உங்களுக்கு அதற்காக தருவார். ஆம், இந்த 7 விதமான காரியம் கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் சொன்னது போல, முதலாவது அது நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காக்கும் கிருபை. 2வது அது மாறாத கிருபை. 3வது அது நம்மை வழியாக திருப்தியாக்கும் கிருபை. 4வது அது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும் கிருபை. அது நம்மை தொடருகிற கிருபை. அது மாத்திரமில்லை, அது தாங்கும் கிருபை, நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்யும் கிருபை. ஆகவே இப்படிப்பட்ட இந்த கிருபையை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அந்த கிருபையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சீக்கிரமாய் நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த விலையேறப்பெற்ற இந்த கிருபையை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆம், இந்த யோனாவை குறித்து கிறிஸ்தவர் மக்களுக்கு அநேகருக்கு தெரியும். ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போக சொல்கிறார் சுவிசேஷம் அறிவிக்க. ஆனால் யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தர்சீசுக்கு போகிறான். ஆகவே அந்த கப்பலில் போகும்போது பெரிய பிரச்சனை. அங்கே புயல் உண்டாகி காற்று அடித்து எல்லாரும் அவங்கவுங்க தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவன் மாத்திரம் படுத்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் சொல்கிறான், நீ யார்ப்பா, உன்னுடைய தெய்வத்தை நோக்கி கும்பிடு. அப்போ அவன் சொல்கிறான், தெய்வத்தை நோக்கி அவன் கும்பிடல, என் தூக்கி கடலில் போட்டிருக்க இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சொல்கிறேனே தவிர ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுது. ஆகவே வேறு வழி இல்லாமல் அவனை தூக்கி கடலில் போடுறாங்க. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர் பாருங்கள். அவன் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனின் வயிற்றிலே 3 நாள் அவன் வைக்கப்படுகிறான். அப்போதான் அவன் உணர்கிறான் ஆண்டவருடைய கிருபையை. ஆகையே அந்த இடத்திலிருந்து அவன் ஜெபிக்கிறான். அந்த வார்த்தை தான் இது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். அவன்தான் அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆகவே இன்றைக்கு இந்த நாளில் கூட நாம் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போவோமானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிருபையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மேலும் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 11-17 வசனங்களை வாசிக்கும்போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 17ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கும். ஆனால் அவ்வளவு அவருடைய கிருபை நம் மேல் இருக்குமா? அது மாத்திரமில்லை, நீங்கள் கர்த்தருடைய கிருபைக்கு அவருடைய கிருபைக்கு பயந்தவர்களாக இருந்தால் உங்களை மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். தலைமுறையாக, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து போகணும்னா நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும்.
அடுத்ததாக மூன்றாவது சங்கீதம் 130 சங்கீதம் 7 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஆம், மூன்றாவதாக முதலாவது தேவனுடைய கிருபையை நாம் பொய்யான மாயையை பற்றி கொண்டு தேவனுடைய கிருபையை போக்கடிக்கக்கூடாது. வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும். ரெண்டாவதாக நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். ஆம், நீங்கள் கர்த்தரை நம்பி வாழும்போது அவரிடத்தில் நிறைய கிருபை, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அவர் வச்சுட்டு இருக்கார். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை மட்டும் சார்ந்து கொள்வீர், அவர் கிருபையை மட்டும் சார்ந்து கொள்ள சொன்னால் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அவரிடத்தில் இருக்கு. ஆம், இன்றைக்கு நாம் அவரை நம்பி வாழ்வோம். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை இன்றைக்கு நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பை, அந்த ஆசீர்வாதங்களை நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அடுத்ததாக 92 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, 4வது, காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஆம், தேவனுடைய காலையில் அவருடைய கிருபை, இரவிலே அவருடைய சத்தியம், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது ஆண்டுடைய கிருபை நமக்கு பெருகும். அடுத்ததாக 5வது சங்கீதம் 107 சங்கீதம் 9 வசனம் சொல்லுது, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. சங்கீதம் 63:3 சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபையிலே வாழணும்னு சொன்னால் அவரை துதிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும். நல்லா துதிக்கிற தாவீதுக்கு பயமே இல்லை என்று சொல்வார். ஆகவே நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களை எல்லா விதமான பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை வழி நடத்துவார். கடைசியாக நாம் கிருபையில் வாழ என்ன செய்யணும்? 1 தீமோத்தேயு 1 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஆம், கிருபையிலே நாம் வாழ வேண்டும். அந்த கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மேல் உள்ள விசுவாசம், அவர் மேல் அன்பு வைக்கும்போது அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். வேதம் சொல்கிறது யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால், யார்? இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆம், இந்த கிருபைக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும்போது, அவர் கிருபையின் மேலே கிருபையை தந்து உங்களை நித்தியமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட கிருபை குறித்து நாம் பார்த்தோம். கிருபை எப்படிப்பட்டது? அந்த கிருபையிலே நாம் வாழணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் இந்த செய்தி ரொம்ப மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய கிருபையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே உடைய கிருபை அது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் நிர்மூலமாகாமல் காக்கும் கிருபை. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, மாறாத கிருபை. ஆண்டவரே திருப்தியாக்கும் கிருபை, எங்களை பின்தொடரும் கிருபை. ஆண்டவரே எங்களை தாங்கும் கிருபை, எங்கள் பாவங்களை மன்னிக்கும் கிருபை, எங்களை ஆசீர்வதிக்கும் கிருபை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடி, மாயையை பின்பற்றி அதை இழந்து போகாதபடி நாங்களுடைய கிருபையிலே வாழ எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபையை பலத்தையும் தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராகப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கூட இந்த கிருபையை ஆண்டவரை நீங்கள் தந்து ஆசீர்வதி. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் நாம் அனைவரிடம் கர்த்தருடைய. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.